ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஒரு அழகான ப்ரௌச்சஸ் டிசைன் தான் சொல்லித்தர போகிறேன். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு கமெண்ட்டும் கொடுங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக், ஷேர், கமெண்ட் இது 3 தான் என்னுடைய வீடியோவை அடுத்த ஒரு 3 பேருக்கு காமிக்கும். ஸோ எனக்காக நீங்கள் வீடியோவுக்கு லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க இந்த ப்ரௌச்சஸ் டிசைன் செய்வதற்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். ஸ்மால் சைஸ் ஃப்ளவர் சீக்வன்ஸ், லீஃப் சீக்வன்ஸ், ஸ்மால் சைஸ் டியூப் பீட், 2 mm பீட், நார்மல் நீடில் அண்ட் த்ரெட். இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். இப்போ நான் என்ன சொல்லித்தர போகிறேன்னா, அது நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். சப்போஸ் உங்களுக்கு அது தெரியலன்னா நான் என்ன டிசைன் சொல்லித்தரேன்னு இந்த வீடியோவோட எண்டில் நான் மறக்காமல் சொல்கிறேன். அதுக்கு என்னுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த டிசைன்லாம் நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் போடும்போது அது ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நீங்கள் வரைஞ்சிக்கிங்க. பென்சிலில் வரைஞ்சோ நீங்கள் வரையலாம். நீங்கள் ஒயிட் கலர் பென்சிலில் வரையும் போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நீங்கள் வரையலாம். நான் ஜஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்காக நான் உங்ககிட்ட காமிச்சேன். நான் வரையலை, டேரெக்டாகவே நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இப்போது டியூப் பீடு இருக்குல்ல, ஹாஃப் டியூப் பீடு ஒன்று எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நீடில் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ டியூப் பீடில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது சைடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நீடில் பஞ்ச் பண்ணி கீழே எடுக்கணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, இப்போ மறுபடியும் நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல டியூப் பீடு எடுங்க. ஸ்மால் சைஸ் டியூப் பீடாக நான் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு மறுபடியும் ஆட் பண்ணுங்க. நீடில் நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த சைடு நான் வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், மறுபடியும் இது பக்கத்துலே அது மேலே குத்தினா உங்களுக்கு கிட்ட வந்துடும். ஸோ அது தள்ளி கொஞ்சம் தள்ளி மறுபடியும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு டியூப் பீடு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதுவும் அதே ஷேப்பில் வி ஷேப்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது பக்கத்துலேயே மறுபடியும் நீங்கள் நீடில் பஞ்ச் பண்ணி மேலே எடுக்கணும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுங்க, இந்த ஆஃப் டியூப் பீடு மறுபடியும் நீங்கள் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு நீங்கள் லைன் வரைஞ்சி அதில் நீங்கள் இது ஸ்டிச் பண்ணணும். இப்போ நான் ஒரு 3 மட்டும் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு நான் சொல்லித்தரேன். நீங்கள் பக்கத்தில் ஸ்டிச் பண்ணும் போது தான் உங்களுக்கு இந்த லுக்கு அழகாக இருக்கும். என்னென்னா நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல நீங்கள் த்ரெட்டு சூஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ணுற அந்த மிஸ்டேக் தெரியாது. அது இல்லாமல் த்ரெட்டும் உங்களுக்கு தெரியாது. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது சிம்பிள் டிசைன் தான் இது. ஸோ எல்லோரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோ, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வீடியோ, ப்ரோச்சஸ் டிசைன், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் பாருங்கள். எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுற சாரியில் யூஸ் பண்ணலாம். ப்ளவுஸ்லலாம் டிசைன் யூஸ் பண்ணும் போது அது உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 டியூப் பீடுக்கு நடுவில் ஒரு டியூப் பீடு ஆட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் நீங்கள் ஒரு 2 mm பீடு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது ஸ்டிச் பண்ணிடுங்க. பாருங்கள், அதே போல் இதோட மிடில்லையும் பாருங்கள்
நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை இங்கே கீழே வந்து ஒரு 2 mm பீட் ஆட் பண்ணிவிட்டு மிடில் வந்து ஒரு டியூப் பீட், ஸ்மால் சைஸ் டியூப் பீட் ஆட் பண்ணிவிட்டும் நீங்கள் வந்து போடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 mm பீட், ஒரு பீட், அதுக்கு கூட ஒரு பீடு வச்சு ஆட் பண்ணிவிட்டு இது வந்து ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரியும் பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ பக்கத்தில் வந்து நீங்கள் டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஒரே ஒரு பீட், ஒரே ஒரு ஹாஃப் டியூப் பீட் வச்சு நீங்கள் வந்து இது போடலாம். இல்லை ரெண்டுமே வந்து ஆல்டர்னேட்டிவாக போடும்போது அதுவும் வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதுவும் பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இப்போ இது வந்து நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் ஸ்மால் சைஸும் எடுக்கலாம், பிக் சைஸும் எடுக்கலாம். இப்போ இந்த 2 mm பீட் ஆட் பண்ணோம் இல்லையா, அது மேலே நீங்கள் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நீங்கள் ஒரு 2 mm பீட் வந்து ஆட் பண்ணும்போது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். நீங்கள் பெரிய ஃப்ளவர் சீக்வன்ஸும் யூஸ் பண்ணலாம், அதுவும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது எங்கே யூஸ் பண்ணலான்னு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும்போது நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த இதுலேயே வந்து அழகாக நீங்கள் வந்து போடும்போது இது பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் கிராண்ட் லுக்கு வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் எல்லாரும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட ப்ளவுஸுக்கு ஏற்றாப்புல ஃப்ளவர் சீக்வன்ஸும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னா இந்த ஸ்டிச்சிங் வந்து 2 வாட்டி இல்லை 2 இல்லை 3 டைம்ஸ் கூட நீங்கள் போடும்போது அது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், மிடில் தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இது ஜஸ்ட்டு வந்து ஐடியா மட்டும்தான். இதில் வந்து உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவிட்டி தோன்றோ அது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ளவுஸில் வந்து நீங்களே வந்து பண்ணலாம். சப்போஸ் என்னுடைய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்பினீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய மொபைல் நம்பர் தர, வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் தரேன். அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கோர்ஸ் முடியும் போது உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு லீஃப் வந்து எடுத்துக்குங்க. நான் அந்த 3 ஃப்ளவர்ஸும் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு லீஃப் எடுத்துக்கிட்டு இது வந்து சைடாக, இப்போ நம்ம ஃப்ளவர் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு சைடாக நீங்கள் வந்து வச்சுட்டு அது கூட நீங்கள் வந்து இந்த டியூப் பீடும் நீங்கள் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த பீடு இருக்குல்ல, 2 mm பீடு இல்லை சுகர் பீடு, எந்த பீடு வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை உங்ககிட்ட கலராக பீடு இருந்தாலும் அதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். இது ஜஸ்ட் நான் இது வந்து ஐடியாக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த லீஃப் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு லீஃப் வேணும்னா நீங்கள் அது வந்து விட்டுடலாம். ஒரு ஃப்ளவர் மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து போடலாம். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். இந்த கார்னரில் ஒரு லீஃப் வந்து நம்ம சேர்க்கும் போது அதுவும் வந்து சிம்பிளாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை ஜாயின் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா இந்த பீடு மட்டுமே ஆட் பண்ணியும் நீங்கள் சிம்பிளாகவும் பண்ணலாம். பாருங்கள், நான் சொல்லித்தரேன் பாருங்கள். ஒரு 2 பீடு இருக்குது பாருங்கள். இப்போ 2 பீடு மட்டும்தான் ஆட் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அதுவும் வந்து அழகாக இருக்கும். 2த்தில் வந்து நீங்கள் எது யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், லீஃப் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம், இல்லை லீஃப் இல்லாமல் ஃப்ளவர் மட்டுமே யூஸ் பண்ணியும் பண்ணலாம். 2மே இல்லாமல் நீங்கள் வெறுமனே 2 mm பீட் மட்டுமே ஆட் பண்ணியும் இது வந்து ஃபினிஷ் பண்ணலாம். கீழே என்ன பண்ணுங்கள், நாட் போட்டுருங்க. இப்போ இது வந்து அழகாக நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இந்த டிசைன் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலன்னா ப்ளவுஸோட பார்டர், அதுக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் வந்து இது அழகாக இருக்கும். ஸ்லீவோட பார்டர், பேக் நெக், ப்ளவுஸோட பேக் நெக், ஸ்லீவோட
பார்டர் டிசைனில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். saree plain saree இருந்ததுன்னா உங்ககிட்ட அந்த plain சாரியில் நீங்கள் பார்டராகவும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.